Hi friends, welcome back to my channel சமையல் வித் அனு. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான சேமியா கேசரி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடாகிடுச்சு. முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரியை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையும் அதே போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரியும் திராட்சையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதமுள்ள நெய்யில் 1 கப் சேமியாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சேமியாவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதமுள்ள நெய்யில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதை மட்டும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது வறுத்து வச்ச சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. சேமியா நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் இழுத்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துறேன். இதுவே இதுக்கு போதுமானது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே பாருங்கள், திரும்பவும் தண்ணியாட்டம் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து சேமியா இன்னும் நல்லா வேகட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா இழுக்கட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் இழுத்து சூப்பராக சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் ஃபைனலாக வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.